இந்த வீடியோவில் ஒரு ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு மெயினாக வந்து நம்ம ஃபுல் ஃபேட் மில்கில் தான் செய்யணும். நான் 1 லிட்டருக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஸோ 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் இந்த மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணணும். அண்ட் தென் கஸ்டர்ட் பவுடர் இதுக்கு வந்து 40 கிராம்ஸ் தேவைப்படும். அண்ட் சுகர் வந்து 140 கிராம்ஸு. இது எல்லாத்தையுமே நல்லா மில்க் கூட வந்து ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் இதை வந்து நம்ம பாயில் பண்ணணும். கஸ்டர்ட் பவுடருக்கு எப்போவுமே ஜில்லுன்னு இருக்க மில்கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து சூடாக இருக்க பால் ஆட் பண்ணதுனால நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஜில்லுன்னு இருக்க மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. நான் பண்ண ஒரு மிஸ்டேக் இதில். அண்ட் கஸ்டர்ட் பவுடரையும் மில்க் கூட நல்லா ஆட் பண்ணி பாயில் பண்ணணும். ஒன்ஸ் இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிடுங்க. நல்லா இதில் இருக்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக இதை சில் பண்ணிவிட்டு பலாப்பழம் இருக்குல்ல, இந்த மாதிரி பலாப்பழத்தில் உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பலாப்பழத்தை பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம வந்து மில்கில் ஆட் பண்ணிடணும். மில்கில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல லம்ஸ் இல்லாமல் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மில்க் கூட மிக்ஸ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை கம்ப்ளீட்டாக சில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 3 hours இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். 3 hours ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துகிட்டு மிக்சியில் இன்னொரு தடவை நம்ம எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணணும். பிளண்ட் பண்ணிவிட்டு அதில் வரும் தெரியுமா அந்த லம்ஸ், நான் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆச்சு, அது எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு ஸ்மூத் லிக்விடாக இருக்கும். இதை வந்து நம்ம அகெயின் ஃப்ரீஸ் பண்ணணும். அகெயின் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் 3 hours அப்புறம் இதை நம்ம அகெயின் எடுத்து பிளண்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃப்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டைம் நம்ம பண்ணோம்னா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். மேக்ஸிமம் 3 times பண்ணால் போதும். ஃபைனலாக நம்ம பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் சங்க்ஸ் இது மேலே நம்ம போட்டுட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து சாப்பிட்டா சீரியஸாக ட்ரஸ்ட் மீ வாவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். டெக்ஸ்சர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.